தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது iQOO இன்னைக்கு இந்தியாவில் அவங்களுடைய 9 சீரிஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட 9 Pro மற்றும் 9 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு, கூடவே ஒரு கேம் பேடும் இருக்கு. ஸோ இந்த மூணுத்தையுமே அன்பாக்ஸ் பண்ணிட்டு குயிக்காக என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் ரொம்ப நாளாக ஒரு டவுட் கேட்டுட்டு இருந்தீங்க. iQOOன்றது விவோ உடைய ஒரு சப் பிராண்ட் தாங்க. கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மொபைல் மேலே மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ணப்பட்ட ஒரு பிராண்ட் தான் இது. இப்போ விவோ கிட்ட இருக்கக்கூடிய 600க்கும் மேற்பட்ட சர்வீஸ் சென்டர்கள் இந்தியாவில் இருக்கு இல்லையா, இந்த சர்வீஸ் சென்டரில் நீங்கள் iQOOவையும் சர்வீஸ் பண்ணிக்கலான்றதை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுனால இதையும் முன்னாடியே வந்து சொல்லிடுறேன். இப்போ இந்த வீடியோவில் அவங்க சொன்னது போல இந்தியாவின் மிக அட்வான்ஸ்டான ஒரு பவர்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங்கை குயிக்காக பார்த்தலாம். தட் இஸ் iQOO 9 Pro. பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஒரு BMW கார் ஃபோட்டோவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்காச்சும் வேணும்னா அதை எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு சீலன்கான ஒரு ஸ்டிக்கர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இது எக்ஸாக்ட்லி எப்படி யூஸ் பண்ணதுன்னு எனக்கும் தெரியல. அப்படியே சைடில் வச்சுட்டு அடுத்தபடியாக பார்த்தோன்னா மொபைல் ஃபோன் இருக்குது. நல்லா ஒயிட் கலரில் ஜிகுன்னு சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மோட்டார் காருடைய அப்படியே அந்த டிசைன் இருக்கிற மாதிரி இருக்குது. அதையும் பக்கம் வச்சிடலாம். அண்ட் நமக்கு ஒரு கேஸ் இருக்குது. இந்த கேஸுடைய பியூட்டி என்னென்னா அந்த ஃபோனுடைய பேக்குடைய டிசைன் எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட அதே டிசைனில் இந்த கேஸும் இருக்கிறது தான் எனக்கு பர்சனலி வந்து பிடிச்சிருக்கு. சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அதிகமான வெயிட்ல இருக்க மாதிரி தான் தெரியுது. அண்ட் நமக்கு டைப் சி கேபிளும் இருக்கு. பின்பக்கமாக நமக்கு ஏஜி கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் மேட் ஃபினிஷிங்ல இருக்கு. பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. டெக்ஸ்சர்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. பட் ஓகே, கை வச்சிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் மட்ஜஸ்லாம் அதை வந்து பாடல, நார்மலாக தான் வந்திருக்கு. அண்ட் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் எக்ஸாக்ட்லி எவ்வளோ வெயிட் அப்படின்றதுனால கெஸ் பண்ண முடியல. பட் நான் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வெயிட்ன்றதையும் போடுறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மொபைலுடைய டிஸ்பிளே நல்லா இருக்குங்க. ஸோ எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா உங்களுக்கு 6.78 இன்ச்க்கான 2K ரெசல்யூஷனில் E5 AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 3D கர்வ்ட் கிளாஸும் மேலே இருக்குது. அண்ட் அடாப்டிவ் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. LTPO 2.0 டிஸ்பிளே இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குன்றது எதிர்பார்க்கலாம். அண்ட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த பிளாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டீப் பிளாக்காக இருக்குது. ஸோ ஒரு நார்மல் டிஸ்பிளே இல்லை, நல்ல ஒரு AMOLEDலையும் நல்ல டாப் நாச் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. 300 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங்கும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தராங்க. பட் நார்மலாக சின்னதாக கொடுப்பாங்க இல்லையா, நாங்கள் சின்னதாலாம் கொடுக்கல, கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்கோம். ஸோ 3D அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான், பட் கொஞ்சம் பெரிய சென்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்டர் இங்கே இருக்குது. நான் சைடில் வைக்கிறேன். ஓப்பன் ஆகிடுச்சு. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியாவில் நான் ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். எஸ், இன்னைக்கு இதில் அட்வான்ஸ்டு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரில் இருக்கிறதுல இதுதான் லீடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். அந்த ப்ராசஸரை இந்த ப்ரோ வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரில் நீங்கள் எந்த கேம் போட்டாலுமே வேறு லெவலில் விளையாடலாம். நான் கேம் ஃபேடை போட்டும் விளையாடி காமிக்கிறேன். எப்படி இருக்கிறத பர்ஃபார்மன்ஸை வந்து பாருங்கள். கண்டிப்பாக இன்னைக்கு தேதியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸரில் பெஸ்ட் கேம்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக விளையாட முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்கிட்ட கொஞ்சம் நேரம் தான் வந்து இருந்துச்சு, நான் கொஞ்சம் நேரம் தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இது வெறும் அன்பாக்சிங்கிறதுனால நான் இதோட நிறுத்திக்கிறேன். சப்போஸ் நம்ம ரிவ்யூ பண்ணுறோன்ற பட்சத்தில் இன்னும் ஃபுல்லாக விளையாடி எப்படி இருக்கு என்ன இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே சேர்த்து சொல்கிறேன். 14 5G பேண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. LPDDR5க்கான RAM டைப் இருக்கு. UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் டைப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர், RAM டைப், ஸ்டோரேஜ் டைப் எல்லாமே இருக்கிறதுல மேக்ஸிமம் என்னவோ இன்னைக்கு தேதியில் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபாஸ்டான ஒரு விஷயங்கள்லாம் இதில் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும்ன்றதை எதிர்பார்க்கலாம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4700 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. வயர்டு சார்ஜிங் 50 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் சார்ஜர் பாக்ஸில் வேலை நம்ம தனியாக தான் வாங்கிக்கணும். பட் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதில் இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப்பும் இருக்கிறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மோட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு டியூவல் ஸ்பீக்கரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை அப்படி போடுறேன், கேளுங்க. இப்போ முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். கேமரா. பின்பக்கமாக கேமரா பார்த்தீங்கன்னா சும்மா அட்டகாசமான கேமரா கொடுத்துருக்காங்க. என்னென்னு சொல்கிறேன். 50 மெகாபிக்சலுக்கான GN5 சென்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிம்பல் கேமரா. ஓகே,
ரெண்டாவதாக 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. இது 150 டிகிரிக்கான ஃபிஷ் ஐ வைட் ஆங்கிள் இருக்குன்றத சொல்றாங்க. 16 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் லென்ஸும் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவும் நமக்கு 16 மெகாபிக்சலுக்கான கேமரா தான் இருக்கு. சோ நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றத பாருங்க. அவுட்டோர்ல நல்ல லைட் கண்டிஷன் எடுக்கும்போது இமேஜ் குவாலிட்டி எல்லாம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய அந்த செடியா இருக்கட்டும், அந்த ஃப்ளவர்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் நல்லாவே வந்து பாப் அவுட் ஆகுது. உங்களுக்கு கலர்ஸ் நல்லா இருந்தா நல்லா பாப் அவுட் ஆனா பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கேமரா உங்களுக்கு வந்து பிடிக்கும். டீடைல்ஸும் சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைட் ஆங்கிள் லென்ஸ்ல கொஞ்சம் டீடைல் மிஸ் ஆகும். பட் பார்க்கிறதுக்கு அந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. அதுவும் இது ஃபிஷ் ஐ வைட் ஆங்கிள்னு சொல்றதுனால ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க அதை யூஸ் பண்ணி இன்னும் எப்படி இருக்குன்றது வந்து பார்த்துக்கலாம். வெவ்வேறு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கேமராவை பொறுத்தவரைக்கும். போர்ட்ரேட் ஷாட்டை பொறுத்தவரைக்கும் இமேஜ் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல நல்லா இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. அண்ட் செல்ஃபி கேமராவை பொறுத்தவரைக்கும் இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. டீடைல்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்படி ஸ்மட்ச் அவுட் ஆன மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் கேமரால உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இப்போ நம்ம எடுக்கக்கூடிய வீடியோ 1080 30 fps எடுத்துட்டு இருக்கோம். இதில் 60 fps கிடையாது. ஸோ ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இப்போ நான் வாக் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி எல்லாம் நல்லா இருக்கா. அண்ட் இது ஈவினிங் 6 o'clock ஆகுது. ஸோ சன் எல்லாம் உள்ளே போயிடுச்சு. இப்போதைக்கு கிளாரிட்டி எப்படி இருக்குன்றதும் பாருங்க. ஸ்கின் டோன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரியர் ஃபேசிங் கேமரா. இப்போ நம்மளுடைய தம்பி தான் வந்து ஃப்ரேமில் இருக்கிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே மூவ் பண்ணுறேன். இப்போ அவர் அப்படியே பின்னாடி போக போக அப்படியே பின்னாடியே போவார். நம்மளும் போகிறோம். இப்போ நான் ஜஸ்ட்டு வாக் பண்ணுறேன். ஸ்டெபிலிட்டி பாருங்கள். இப்போ அவர் ஓட போகிறாரு, நம்மளும் ஓட போகிறோம். இப்போ ஸ்டெபிலிட்டி பாருங்கள். ஓடுங்க ப்ரோ, ஓடுங்க. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெபிலிட்டி ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது தலை தெறிக்க நம்மளுடைய ப்ரோ வந்து ஓட போகிறாரு. பாருங்கள் எப்படி ஓடுறாருன்னு மட்டும் பாருங்கள். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிக்கு 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 போதும். இந்த ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்ததான் நம்ம iQOO 9 உடைய அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். குயிக்காகவே வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த பாக்ஸும் கிட்டத்தட்ட அதே போல தாங்க இருக்கு. உள்ள மட்டும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குமா பார்க்கலாம். ஓப்பன் பண்ண உள்ள ஒரு குட்டி பேக்கேஜ் இருக்கு. நமக்கு தேவையான அதே விஷயங்கள் இருக்கு. புக்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த BMW காருடைய அதே மாதிரி ஒரு ஃபோட்டோவும் வந்து இருக்கு. ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதையும் சைடில் வச்சிடலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைல் இருக்கு. ஸோ இந்த மொபைலுடைய டிசைன் பேட்டர்ன் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கு. பட் கலர்லாம் கொஞ்சம் ஆப்போசிட்டாக வேற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் கம்மியாக இல்லையா, அதனால அப்படி இருக்கு. ஸோ ஃபோனும் பக்கத்தில் வச்சிடலாம். அடுத்தபடி நமக்கு ஒரு கேஸ் இருக்கு. சிம் எஜெக்டர் டூல் கொடுத்திருக்காங்க. 120 வாட்கான சார்ஜர் அண்ட் நமக்கு டைப் சி கேபிளும் இருக்கு. சோ இந்த மொபைல் ஃபோன் இன் அண்ட் ஃபீல் இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்டான வெயிட் எவ்வளவுன்றத போடுறேன். நீங்களும் வந்து செக் பண்ணிக்கலாம். சோ டிஸ்ப்ளேவை பொறுத்தவரைக்கும் இதுல 6.53 இன்ச்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் நமக்கு 10 பிட்கான AMOLED பேனல் கொடுத்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்கு அண்ட் 300 ஹெர்ட்ஸ்கான டச் சாம்பிளிங்கும் கொடுத்திருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இதுல Snapdragon-உடைய 888 பிளஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அதாவது iQOO 9 சீரிஸில் வந்து டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ 888 ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் 8 Gen 1க்கு ஒரு தம்பி அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஃபஸ்ட்டு தம்பி அப்படின்னே சொல்லலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக மிகப்பெரிய அளவில் இதுலேயும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு விஷயங்கள் இருந்து இருக்கும். நீங்கள் எந்த கேமை போட்டாலும் கண்டிப்பாக வந்து ஹேண்டில் பண்ணும், பிரச்சனையே இருக்காது. ஸோ கேமிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கும். பட் இன்னும் அதிகமாக டெஸ்ட் பண்ணணும்னா எந்த ஃபோனை டெஸ்ட் பண்ணணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய இருக்குது. நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை நான் டெஸ்ட் பண்ணுறேன். இதில் 8 5G பேண்ட் இருக்கிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு LPDDR5க்கான RAM டைப் இருக்கு. UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுத்திருக்காங்க. 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதுலயுமே இருக்கு. பேட்டரியை பத்தி கேட்கறவங்களுக்கு இதுல 4350 mAh பேட்டரி இருக்கு. இதுலயும் நமக்கு இன்டெலிஜென்ட் டிஸ்ப்ளே சிப் வந்து கொடுத்திருக்காங்க. டியூல் எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மோட்டர் இருக்கு. டியூல் ஸ்பீக்கரும் இருக்கு. சோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதையும் கேட்டு பாருங்க. பின்பக்கமாக கேமரா டிசைன் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. பட் கேமரா என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். 48 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக 13 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் சென்சார். இது 120 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதுவே 2.5 சென்டிமீட்டர் இருக்கும் மேக்ரோ ஷாட்டும் இது வந்து எடுக்கும்னு சொல்கிறாங்க. 13 மெகாபிக்சலுக்கான மூணாவது கேமரா இருக்குது. அது போர்ட்ரேட் கேமராக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் அதே 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்குது. நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸை குயிக்காக பார்த்துருங்க. iQOO 9 உடைய இமேஜ் குவாலிட்டியும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கும்போது உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டியில்
முடியல. அந்த கிளாரிட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். டீடைல்ஸும் நல்லா இருக்கு. அண்ட் உங்களுக்கு கலர்ஸும் ஓரளவுக்கு வந்து நல்லா பாப் அவுட் ஆகுது. நீங்க போர்ட்ரேட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் சரி, அல்ட்ரா வைடை பொறுத்த வரைக்கும் சரி, இமேஜ் குவாலிட்டி இதுலயுமே நல்லா இருக்கு. செல்ஃபி கேமராவும் வந்து இதுல ஓரளவுக்கு வந்து ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க iQOO 9 Pro கூட இது அந்த அளவுக்கு வந்து கம்பேர் பண்ண முடியாது. பட் ஜென்ரலி iQOO 9 ஓரளவுக்கு டீசென்டான கேமராவோட வருது. ரெண்டு ஸ்மார்ட் போனுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல நமக்கு Android 12ல ரன் ஆகுது. எஸ், இதுக்கு மேல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா FunTouch OS 12 கொடுத்துருக்காங்க. அதில் ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எதை வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் Android 12 அவுட் ஆஃப் த பாக்ஸில் கொடுக்கறதே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக நிறைய ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் எதுலையுமே வந்து Android 12 கொடுக்கல, 1-2 மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அந்த ரெண்டுமே இங்கேயே இருக்குது. ஸோ உங்களுக்கு Android 12 அவுட் ஆஃப் த பாக்ஸில் கிடைக்குது. நல்லா இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பற்றி கேட்டிங்கன்னா iQOO 9 Pro உண்மையிலேயே ஒரு ஃப்ளாக்ஷிப்பில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல பில் குவாலிட்டி இருக்குது. அண்ட் கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பிராண்டுமே இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு பவர் பேக்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் வந்து நான் சொல்கிறேன். அண்ட் ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ தான் சமீபத்தில் ப்ரைஸிங் வந்தது. அதனால் இந்த பார்ட்டை மட்டும் நான் தனியாக ஆட் பண்ணுறேன். ஸோ iQOO 9 Pro உடைய ப்ரைஸிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 64,990 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எஃபெக்டிவ் ப்ரைஸ் அப்படின்றது 58,990 ரூபாய் ஒரு சில ஆஃபரோட போக. iQOO 9 உடைய ப்ரைஸிங் 42,990 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபெக்டிவ் ப்ரைஸ் அப்படின்றது 38,990. iQOO 9 SCன்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அது 33,990ன்னு சொல்கிறாங்க. எஃபெக்டிவ் ப்ரைஸ் அப்படின்றது 30,990 ரூபாய் அப்படின்றது போல சொல்கிறாங்க. ஸோ இந்த எஃபெக்டிவ் ப்ரைஸில் ஒருவேளை உங்களால் வாங்க முடிஞ்சால் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நல்ல ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் வந்து தெரியுது. பட் ஜென்ரலாக ஆஃபர் இல்லாமல் நீங்கள் பார்க்கும்போது அந்த 65,000 ரூபாயும் சரி, இல்லை அந்த 43,000 ரூபாயுமே சரி, எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதை சொல்லுங்கள். ஓரளவுக்கு இந்த வாட்டி iQOO அப்படின்றது நல்ல என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்களை உள்ளே பேக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பட் இது எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதை இப்போ நீங்கள் அன்பாக்சிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கேட்டீங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ப்ரைஸிங் எப்படி இருக்குது என்ன இருக்குன்றது போல். அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.